வீட்டில் இருக்கவங்க சோறு சோறு குழம்பு குழம்புன்னு கேட்குற மாதிரி சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிண்ணத்தில் 5 முந்திரி, சோம்பு, கசகசா 20 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஜாரில் மிளகு, சீரகம், கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, தேங்காய், அப்புறம் நம்ம ஊற வச்சது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே மூடி போட்டு வதக்கினதுக்கப்புறமா சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். 1/2 கிலோ சிக்கன் அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு என்னவோ அதுக்கு தகுந்தாப்புல டபுள் ஆக்கிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்க விழுதை சேர்த்து அப்படியே நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா வெந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறமா கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் பொடி, இது எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் போட்டு இறக்கிக்கோங்க. திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குங்க. இதை சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.